அண்ணா இதுல பாருல அதுல பாத்துக்கிறேன். அண்ணா இவங்கள செக்அப் பண்ணுங்க. ஏய் லூசு பையல மண்டேல என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது கண்டுபிடிச்சிரும். இங்கிருந்து வராருல அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா, எஸ் ஆல் தி செக்டு. செக்டு. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா தான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா இந்த கேண்டர் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டு, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சி மருத்துவச்சி. சரிண்ணா. அடே அதை ஏன்டா உதைக்கிற பாவம்? என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க நம்ம. நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் தான் பாக்கி. எவன் கோமன் பாது இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. அண்ணா அங்க வருங்க, வராங்க. ஏய் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேர் தோலை உரிச்சு செருப்பு தேய்ச்சி வித்துருவாங்க. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் நீ ஐடியா மன்னண்டா. வாங்க தபாலு பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த பேந்த முழிக்கிற? அத்தா உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு இல்லங்க, அக்கி. அதான்டா வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த ஆப் என்னடா இது? ஐயோ அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? ஏன் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல. சீ போப்பா. வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்ட், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடுறோம்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய் வொர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன நொன்னடி பாரு, வொர்க் அவுட் ஆகுற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய முடியாது. அப்படி போடு. டேய் இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சும்மா இருடா. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல்லு. மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே, இந்த ஒலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே, இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு புள்ள மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா. இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க. ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவையாம் ஐயா. கேஷியர் 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ டேக்கே. ராஜா நீ நல்லா இருக்கணும் ஐயா. கிட்ட வராதடா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை. டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாடுறா. இரு நானும் வர்றேன். டே டப்பா என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள ஒண்ணு செத்துக்கிட்டு போயிடாது போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தை நீ யார் குழந்தை, யார் குழந்தை நீ யார் குழந்தை? என்ன சத்தம்? யானை செத்து போச்சுலையா? என்னது யானை செத்து போச்சா? இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. சகனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா?
மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரியா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்னையா தெரியும் அவரோட உனக்கு? ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடக்குதியா குப்பை, அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா? ஆமா. யோ, என் குலதெய்வத்து மேல ஆணையா இத நான் வளர்க்கறேன்யா. டேய் அப்பா நீ கிளின்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடிய கைய. அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம் இவனை கையில புடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சுல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? இங்க பாரு, உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன். வா போலாம். ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சேன்னா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு மிதிச்சிருவேன். போடா. என்ன விளையாடுறீங்களா நீங்க? மாப்பிள்ள என்னடா அது புல்ரோசர் சவுண்ட்? அங்கில் வந்திருக்காரு. என்னது மாமா? மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். என்னது? குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட ஃபோர்டு வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள்ள. நீங்க சொன்ன மாதிரியே என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன். அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? பேசிட்டு இருக்கல. பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சதுல இருந்து உங்க பேரன் எல்லா கட்டப்படுத்தி விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாசா? எஸ். அவர் என்ன கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கையில ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ்பீங்க, ஓகே பாஸ்பீங்க. நான்சென்ஸ். மாமா அதெல்லாம் அல்ல. மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள்ள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா, நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்ப வந்தீங்க தாத்தா? இப்பதான்ப்பா வந்தேன். சென்டிமெண்ட் உன்னைத்தான் பார்க்கணும்னு ஆசையா வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டானுடா. பேராண்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறையா. நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ, ஏழையோ பணக்காரியோ, என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. மாமா இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, அத போய் தடுக்கிறீங்க? என்ன தத்துவம், என்ன தத்துவம்? நீ பெரிய ஞானிப்பா. ஆமா, அவர் பெரிய ஞானி, நீங்க சின்ன ஞானிங்க. இருங்கடா, உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள தான் சரி. அவனை நாளைக்கே வர வைக்கிறேன். எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும், பாத்துக்கிறேன். ஹலோ அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். அடாடாடாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷு மாப்பிள்ள, நீங்க கிட்ட வராதீங்க, குதிரை கடிச்சு வச்சிருவோம். வாங்க மாப்பிள்ள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது. ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், என்னாச்சு? என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? குதிரைக்காரன்லாம் சொல்லாத, மதுரைக்காரன்னு சொல்லுங்க. என் சொந்தக்கார மாப்பிள்ள. உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரன் வருவான்னு சொன்னேனே, அந்த மதுரை வீரன் இவன் தான். ஆயம். என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ். உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேட்கறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேட்கறான். பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடாடாடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க. யா
நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி. அது மாப்பிள உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நோ இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள. அட இந்த நான்சென்ஸ்களா மாமா, இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா என்னை விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள என்னை ஏமாத்துனது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டேன்ல, கவனிச்சுக்கிறேன். அடடடடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய் நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்டர் ஆவேன். ஏண்டா டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கிறதுக்கு பிகர் வேறயா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறப்பா. போய் குடி. அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்துறதுக்கு ஒரு மான் வந்துக்காரு. அந்த சரியா லொல்லு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு. உங்க வீட்டுல உள்ளு எங்க வீட்டுல உள்ள உடம்பெல்லாம் லொல்லுப்பா. முக்காலா முக்காபுலா லைலா ஓ லோலோ. என்ன கதவு தட்ட சத்தம் கேக்குது? பாப்பா போடலையா? ஒருவேளை செம்பியாடி கம்மியா? வெயிட்யா வெயிட். தள்ளுங்க பாத்திப்பா நான் சொல்லல மாம். மாப்பிள இது எல்லாம் நம்பாத மாப்பிள. இவங்க முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி நம்பாம இருக்க முடியும்? என்ன நம்பல? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறத உனக்கு காட்டேன். கொஞ்சம் வெயிட்டியா? ஹலோ சதாவா? என்னது சதாவா? சதாம் ஹுசேனை தேட சாட்டை கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர்? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருப்பீங்களே. அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள சதாம் ஹுசேன் உங்ககிட்ட பேசுங்க. பேசுங்க. இந்தாங்க. டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ல, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உட்டார கடி பண்ணேன். ஏமாம், நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே? லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தங்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையும் பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவான் போல இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பண்ணா ஏன் பண்ணா. கஜோலை நமக. ஓம் மாடிப்படி. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நமக. தட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பான். தீர்காயுசு. எப்படி? மாப்பிள நீங்க வந்த கொஞ்ச நாள்ல என் பேரனை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச? தாத்தா யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதானே அவனை வர வச்சேன். மாமா நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குறேன் பாரு. எங்க போறீங்க? எங்கடா வெட்டல் போட்டு காண? டேய் எங்கடா இருக்கீங்க? ஐயோ டேய் வந்தேடா கருமாமி, உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஐயோ மேன், என்ன பார்த்து பயப்படுற? இல்ல நீ அருவாக்குறதெல்லாம் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ். ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோத் அருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குது, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு, நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். 19 படி? நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சாமி உனக்கு என்ன சாமி வேணும்?
இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காய் தாண்டி, சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. ஏய், இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சரி சாமி, என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? ஆ. கருப்பணசாமிக்கு உகந்தது பட்ட சாராயமே சுருட்டும் தான். ஏய், அது ஓல்டு கருப்பணசாமி, இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட, அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. ஆ. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000மா இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சார். ஐயோ, உங்கள்கிட்ட ஐடியா கேட்டேன் பாருங்க. என்ன சீக்கிரையா டீ கடையா, உன் பொண்டாட்டி சூப்பரு. என்ன உங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? உண்மை தானே சொல்றேன். என்னைய சொல்ற? உன் பொண்டாட்டி சூப்பரு. உனக்கு என்ன கொழுப்புறா? என் பொண்டாட்டி சூப்பர்னு என்கிட்டயே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா, உன் பொண்டாட்டி சூப்பரு சூப்பரு சூப்பரு. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஸ்டாப் ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவனை அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் முண்டாட்டியே சூப்பர்ங்கிறதே? அண்ணா அண்ணா, அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்க? அப்போ இன்னொருத்த முண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் பொண்டாட்டிய சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா? என்ன? இப்ப ஏன் பொண்டாட்டிய சூப்பர்னு அவன் சொல்லட்டும். சொல்ற அண்ணே சொல்றா. அம்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க. என்ன சிரிக்கிறாரே? அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, ஏன்? ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம்? தான் தள்ளிட்டு போயிடணும், அப்புறம் கம்பி கும்பி பேடி. ஏண்டா டேய் உன்ன அண்ணே இருங்கண்ணே, நான் என்ன சொன்னேன்னா இவர் கடை பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட, பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா, இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியேடா. டேய், இது என்னது? காஃபி. இங்க வந்தா என்ன கேக்குற? காஃபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி. எங்க சொல்லு. காஃபி. போண்டாவ போண்டா. வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தொடை கேட்டா உன் தொடை பிஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிரு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. இதுல என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய், கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்தேன். போடு. டேய் பைசன், இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால நின்னு தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. ஏறுமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட எல்லாம் கேட்காத. கம் ஆன் ஃபாலோமா. சப்ளையர் கம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் என்ன தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க, அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா? 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. Bloody nonsense. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துறேன் சார். வேற என்ன இருக்கு அதான் விட்டாங்க. கொண்டாந்துறேன் சார். ஏண்டா, நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி எழுதாதீங்க. அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கன்னிகளிலே சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார், சட்னி. 2 இட்லி சட்னி கிடையாதுயா. இங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி அலைகிற சாம்பாரா? சார், இந்த சார், வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா. சார், இந்த
கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அதை விட நல்லா இருக்கும். இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே இளநி தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவனை சாரு சாருங்கிறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான்டா கொடுக்கணும். 2ல் 1 எனக்கு தெரிஞ்சாகணும். உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கீங்க. என்ன பண்ணணும் சொல்லு. தூக்குங்க. அடிப்படி வெக்கமா இருக்கு. சினிமாவில பாக்க கதாநாயகன் தூக்குற மாதிரியா? தூக்கிட்டா போச்சு. மீனாட்சி, சினிமாவை காட்டிட்டேன், கதாநாயகன் தூக்குன மாதிரி தூக்கிட்டேன். என்ன பண்ண போற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு பேரு வெக்கமா? இருட்டாய் போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல தொலைனாலடி இங்க வந்தோம். ஜிலு ஜிலுன்னு காத்து, குழு குழுன்னு இருட்டு, தளதளன்னு நீ இருக்க. அப்புறம் எனக்கு என்னடி குறைச்சல்? மீனாட்சி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை நிறைவேற்றி வைப்பியா? என்ன? மடியில படுக்கணும். ஒண்ணு நீ படுக்கிறியா இல்ல நான் படுக்கட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு, நானே படுத்துக்கிறேன். படு படு. லல்லா லல்லா பொல்லாரா பல்லாரா. மீனாட்சி, நீ மடியில படுத்த உடனே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? பல்லே வளர்க்கலையா? பேஸ்ட் போட்டு வளர்க்க சொன்னேன். கண்ணு. சரி சரி சார். அந்த பக்கம் கை சுடாக்கா. நான் ஏற்கனவே சூடாத்தான் இருக்கேன். அக்காக்கா சொல்லி எப்படியா வாங்க. அக்காவா? இன்னும் நேரம் போனா என்ன மச்சானே கூப்பிடுவான் போல் இருக்க. யோ, கடலை மொத்தம் எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய்க்கு வைகி. எல்லாம் முடிச்சு கொடுக்குறேன். ஆக்காட்டு ஆக்காட்டு டுடுடும். ஆக்காட்டு டடங். ஆக்காட்டு கட்டடங். என்னங்க, புடவை வாங்கணும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? 300 ரூபாய் தருவேன். 1000 ரூபாய் வேணும். சரி சரி, 350 ரூபாய் தர்றேன். 1000 ரூபாய் தான் வேணும். சரி, 400 ரூபாய். இப்ப நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி சரி சரி, 500 ரூபாய் தர்றேன். சம்பவம் தானே? இந்த பாரு, 500 ரூபாய் கொடுக்குறேன். அப்படி இப்படி சொல்லக்கூடாது, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கணும். வேற எங்கேயாவது போய் தங்கி நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கடலையா வேணா ஒண்ணு வேணா போய. கடலையா? என் பேர் சுடலையா? ஐ ஆம் கான்ஸ்டபிள். என்னங்க? என்னவா? என்ன இருக்கிற பேர நடந்துட்டு இருக்குது? எங்களுக்குள்ள 1000 நடக்கும். அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ஐ ஆம் பிசி. என்னது? முட்டி லக்கி எல்லாம் பேசிருவேன். எங்க தேடிட்டு வர்றேன்? அது ஒரு பெரிய கதைங்க. இது அது ஒரு பெரிய கதைங்க. என்னங்க, எங்கேயுமே டச் இல்லையா? நான் எப்படியாவது இப்ப டச் பண்ணணுமே. இப்போ நான் டச் பண்ணிடுவேன். ஒழுங்கா கேட்ட கேட்டு பதில் சொல்லு. எங்க இருந்து தள்ளிட்டு வர? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்துக்கு குத்தகை பணம் வசூலிக்க போனேன். அங்க இந்த பொண்ணு என் கண்ணில பட்டுச்சு. அப்படியே கமுக்கமா அவுக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதாங்க. கடைஞ்செடுத்து அயோக்கியா நீ. வர்றேங்க, வாங்க. வேணும்னா வச்சுக்கோங்க. கம்பு நீங்க கண்ணாடி போடுங்க. எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேட்ட லட்டியால முட்டி முட்டி பேசி பேச எடுத்துருவேன். சரிங்க, டச் பண்ணாமலே நான் வர்றேன். இங்க 2 பேர் உட்கார்ந்தாங்களா? எங்க காணோம்? ஓட்டாங்களா? இல்ல சார். லூஸ் பசங்க ஓடி போயமா. தள்ளி உட்காருடா. பெரியவர விலை உட்காருங்க. ஏட்டையா வருத்தப்படுறாருல்ல? ஐயோ, சாந்தி முகூர்த்தன்னைக்கே சொன்னேன், நம்ம 2 பேருக்கும் வயசு பொருத்தம் சரியில்லை, தலையில வெள்ளை அடிச்சு கொண்டு சொன்னா கேட்டியா? இப்ப நான் உன்னை தள்ளிட்டு வந்ததா சொல்லி நம்ம 2 பேத்தையும் உள்ள உன்னால வச்சுட்டாங்க. நீங்க மட்டும் என்னவா ஒரு குழந்தைய பெத்து கையில கொடுத்திருந்தா அது முகச்சாடியை பார்த்து சும்மா விட்டுருப்பாங்கல்ல? இது என்னது? போலீஸ் ஸ்டேஷனா பிரசவ ஆஸ்பத்திரியா? குழந்தை குழந்தை திருப்பி திருப்பி பேசுறீங்களே. ஏட்டியா இருக்கிறாருல? கேட்டா கொடுத்துருவாரா? ஏங்க பேசாதே. ஏயா, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது என்ன ஆதாரம்? காட்டட்டுமா? ஆதாரம் காட்டட்டுமா?
காற்று தாலிய தாலி தாலியா ஏயா இந்த மாதிரி செட்டப் தாலியை எத்தனை பார்த்திருப்போம். ஹலோ சார். வாங்க 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 வாங்க. என்ன ஏற்கனவே மேஞ்சல் தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். பேசாம நெஞ்சில உட்கார். என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கைமாத்தா அவங்க வருவாங்க. அட என்னையா நீ? ஐயோ இவர் இருக்காரு அவங்க கிடக்குறா கிழட்டு பையன். நீங்க பேசுங்க. ஆமா நீங்க இந்த பிரபல ராமநாதன் செட்டியார்கிட்ட மேனேஜர் இல்ல? ஆமா அந்த ராமநாதன் செட்டியார் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வகையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம். அவர் அழிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அழிச்சிட்டு போங்க. ஆனா அந்த ராமநாதன் செட்டியார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையே. ஐயோ பட்டு பட்டு நடிச்சுக்காதீங்க, பொட்டுன்னு போயிடுவீங்க. என் உயிர் மேல் உனக்கு எவ்வளவு ஆசை. பெரியவரை கண்ட இடத்துல கைங்க நீட்டாதீங்க. ஏட்டையா மேனேஜரோட பேசிட்டு இருக்காருல்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒதுங்குங்க. என்னங்க இது? சார் இவர் தான் ராமநாதன் செட்டியார். அவங்க இவர் தாலி கட்டின தர்ம பத்தினி. ராமநாதன் செட்டியார் இவர் தானே? ஆமா. விளையாடுறீங்க. வணக்கம் இருக்கட்டும், வணக்கம் இருக்கட்டும். என்னங்க நீங்க? ராமநாதன் செட்டியார் நான் தான். ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாதா? அட போயா, 1000 தடவை சொன்னேன். ஆனார் ஊனாட்சி நாத்தானா ராமநாதன் செட்டியார் நான் தான். எங்க கேட்டீங்க? பொண்ணை பார்த்தவனே எங்க 2 பேத்தையும் உள்ள கொண்டாந்து வச்சுட்டீங்களா? அடாடா அப்படி என்ன வயசாயிடுச்சு உங்களுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, பார்த்தா சின்ன பையன் வரையா இருக்கிறீங்க. சரி இல்லைங்க, இணைஞ்சிட்டு கை இளவை ஊஞ்சல் ஆடுகிறது, நெஞ்சத்தை கிள்ளாது. தாத்தா பை பை, நீங்க கிள்ளாத இருந்தா சரி. ஏட்டையா ரொம்ப நன்றி, வரேன். வாங்க. ஏன் சார் ஆம்பளைங்க உள்ள போலாமா? ஆம்பளையா இருந்தா மட்டும் போலாம். ஐயோ என்ன எல்லாம் நல்லபடியா? ஐயோ இன்னொரு ஆம்பளை. நீ போயா. பாப்பா என்ன வேணும்? தொழில் பண்ண வந்தேன். புதுசா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப போனு பண்ண வேண்டியதுதான். ஐயோ ஒண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கப்பா. ஐயோ ஐயோ பொண்ணு நல்லாவே சிரிக்குது. ஏங்க முதல்ல இங்க போய் பண்ணிக்கிறாங்க. அம்மா உள்ள கூட்டிட்டு போய் இந்த ஆளை நல்லா கவனிச்சன. வாங்க கொஞ்சம் இருங்க, சாமான் எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட்ட போடுங்க. எதுக்கு? பார்த்து வாங்க வேண்டாமா? சரி பார்த்தே வாங்குங்க. நின்னா எப்படிங்க? உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு நான் 4 இடம் போகணும். ஆரம்பிக்கலாமா? அடடா கண்ணா இது? ஐயோ கண்ணேதான். இதுல கொஞ்சம் ஹைடெக் போட்டு பார்த்தா இந்த சேலையை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இடையா இல்ல கொடியா? இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு ஒரு ஃபாரின் புறா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ இது என்ன பிறந்த பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு. எங்கயா ஓடுற? சில்லறை ஐடியா? நானே ஒரு சில்லறை வியாபாரி, தெரியாத்தனமா உள்ள வந்துட்டேன். வந்ததும் தான் தெரிஞ்சது நீ என்ன விட பெரிய வியாபாரி. என்னய்யா ரொம்ப பேசுற? பாவி ஹெல்த் கிளப்னு போட மாட்டிக்கிட்டு ஹெல்த் கெடுக்கிற கிளப்பா நடத்துற. இரு உன்னை மேல் இடத்துல சொல்லி. சும்மா குதிக்காதையா, இருட்டுனதும் மேலிடமே இங்கதான் வரும், இருந்து சொல்லிட்டு போ. ஐயோ ஆம்பளை இல்ல பொம்பளை. ஆமா நீங்க இங்க. ஓ ஒழுங்கா பேசு. ஆண்டவனே நீதான் பண்ணிய காப்பாத்தணும். ஹலோ
போலீஸ் ஸ்டேஷனா? நீ உருப்படவே மாட்டேன். நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். இத பார்த்து படி புடி. ஒழுங்கா பேசு. ஹலோ, யாரு? ராமநாதன் செட்டியாரா? யாரையாது? என் வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது? நான் தான் ஆனாரோ நாச்சினாத்தானா ராமநாதன் செட்டியார். உங்க முகமாலாவ நான் தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும். நீங்க யாரு? நானா? ஜேம்ஸ் பாண்ட், நாட் மேட் 7. அது படம் இல்ல? எப்படி பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க. பணத்தை ரெடி பண்ணி வையுங்க. நாளைக்கு 4 மணிக்கு திரும்பவும் போன் பண்றேன். ஜாக்கிரதை. இது வேற என்னாச்சு? ஐயோ, யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவை கடத்திக்கிட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாத்தான் விடுவேன்னு சொல்றாண்டி. 5 லட்சமா? ஏங்க நீங்க தான் எல்லார்கிட்டயும் பேரம் பேசுவீங்களே, அவங்கிட்டயும் பேசுறதானே? என்ன எங்கடே பேச விட்டான்? அப்ப போலீஸ் போலாமா? ஐயோ, போலீஸுக்கு போனா மாலாவை கொலை பண்றேன்னு சொல்றாண்டி. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அதாண்டி குழப்பமா இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. பணம் கொடுக்கலனா அவன் உங்களையும் கொண்டுட போறான். நான் ஏற்கனவே குழம்பு போயிருக்கேன். நீ வேற பயமுறுத்துறியா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. உன் கைப்பட்ட உடனே என் பயமெல்லாம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. ஐயோ வேணாங்க. இன்னும் கிட்டவா? ஐயோ வேணாங்க. உன்னை கொட்டி